வணக்கம்ங்க. நம்ம இங்கே கோயம்புத்தூர் மாவட்டம் மதுக்கரை தாலுக்கா செட்டிப்பாளையத்துலேருந்து பேசுகிறோம்ங்க. நம்ம தோட்டம் வந்து செட்டிப்பாளையத்தில் இருக்குங்க. நம்ம ஃபார்ம் பேர் வந்து கிருஷ்ணா மாட்டு பண்ணைங்க. நம்ம ஒரு 15 மாடுகள்லாம் வச்சுருக்கேங்க. ஒரு 3 இயர்ஸ் பேக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக லேபரில் அப்பாயிண்ட் பண்ணி ஒரு 2 பேர் கறந்துட்டு இருந்தாங்க. கறந்துட்டு அவங்களாம் வரலைன்னா ரொம்ப வீட்டில் சிரமமாக இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் இந்த மில்கிங் மிஷினை பற்றி எனக்கு கொஞ்சம் நாலேஜ் தெரிஞ்சுதுங்க. இப்போ யூடியூப்ஸ்லாம் சர்ச் பண்ணி பார்த்துட்டு நம்ம ஷ்ரீம் டெய்ரி மில்கிங் மிஷினரிஸை போய் பார்த்தேங்க. ஒரு ரிவ்யூஸ் எல்லாம் கேட்டேங்க, எப்படி என்ன ஏதுன்னெல்லாம் பார்த்தேங்க. இப்போ 2 இயர்ஸ் பேக் நம்ம ஃபார்மில் மாட்டினாங்க. இப்போ 2 இயர்ஸ் ஆச்சுங்க. இது வரைக்கும் எந்த ப்ராப்ளம் வரலிங்க. நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. அவங்க பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 3 கேன் போகிற டைப்பில் மாட்டி கொடுத்தாங்க. இப்போதைக்கு ஒரு கேனே மோர் தென் எனஃபாக இருக்குங்க. அதிலே 15 மாடு கறந்துடலாம் 1 ஹவருக்குள்ளே. அப்புறம் கரண்ட் இல்லைனாலும் நம்மளுக்கு கறக்கறக்கு இன்ஜின் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்புறம் இது வரைக்கும் எந்த ப்ராப்ளம் வரலைங்க. நான் இல்லைனாலும் வீட்லேயே எல்லாம் ஈஸியாக பண்ணிக்கிறாங்க. ஒரு டைம் மட்டும் சொல்லி கொடுத்தோம்னா போதுங்க. யார் படிக்காதவங்களே இருந்தாலும் அவங்களே கற்றுக்குவாங்க. 1 ஹவருங்க 15 மாடு ஒரு 50 லிட்டருக்குள்ளே இருக்க பாலெலாம் 1 ஹவருக்குள்ளே கறந்துடலாங்க. 2 இயர்ஸ் பேக் பார்த்தீங்கன்னா எந்த மில்கிங் மிஷின் வாங்குறதுங்கிறது பெரிய ஒரு கொஷினாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா எல்லா கம்பெனியும் இருக்குங்க, ஒரு ஹப்பு மாதிரி. சரி எந்த மிஷின் போகிறது அப்படிங்கிறதுல நானும் ஒரு 2 months பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்தேங்க. தோட்டத்தில் எல்லாம் யூஸ் பண்ணுறதை எல்லாம் பார்த்துட்டு வந்தேங்க. நம்ம ஏன் இதை சூஸ் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பல்செட்டரோட குவாலிட்டி மெயின். நம்ம பால் கறக்கிற மிஷினில் ஒரு ஹார்ட் மாதிரியான அந்த பல்செட்டர் சொல்லலாங்க. இந்த பல்செட்டர் தான் எல்லா ஒர்க்கும் பண்ணுதுங்க. நம்மளுக்கு பார்த்திங்கன்னா கையில் கறக்கிற மாதிரியே 2 காம்பு விட்டு பிடிக்கிற மாதிரி எல்லா டெக்னாலஜி இதில் இருக்குங்க. 2 இயர்ஸ் ஆச்சுங்க. இது வரைக்கும் தண்ணி வாஷ் பண்ணிடுறாங்க வீட்லேயும் கூடங்க. ஆனால் இது வரைக்கும் ஒரு சிங்கிள் ப்ராப்ளம் கூட இது வரைக்கும் வந்தது இல்லைங்க. அப்புறம் செகண்டு சொல்லணுன்னா அந்த கிளாஸ் செட்டோட குவாலிட்டிங்க. இந்த குவாலிட்டி பார்த்திங்கன்னா நான் எல்லா பக்கம் பார்த்துட்டேங்க. ஆனால் இந்தளவு குவாலிட்டியாக இல்லைங்க. இப்போ பார்த்திங்கன்னா மாடு உதைக்கும், கீழே விழுந்துருங்க கிளாஸ் செட். ஆனால் இது வரைக்கும் ஒரு டேமேஜும் கூட வந்தது இல்லைங்க. அப்புறம் இது லைனர் வர்றது எதுவுமே நான் சேஞ்ச் பண்ணல. 2 இயர்ஸ் ஆச்சுங்க. ஸ்டில் இட்ஸ் ஒர்க்கிங் ஃபைனுங்க. எதுவும் எந்த பிரச்சனையுமே கிடையாதுங்க. அப்புறம் நம்ம தோட்டத்தில் பக்கத்துலேயே ஒருத்தர் மாட்டியிருந்தாருங்க. அதில் வந்த டிஃபெக்ட்ஸ் பிரச்சனை நீங்கள் கழட்டி சர்வீஸ் பண்ணிக்கங்கன்னு சொல்லிவிட்டு அவர் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பால் கறக்கலான்ட்டு போகும்போது பல்செட்டர் ஒர்க் ஆகாதுங்க. இதில் எந்த பார்ட் ஒர்க் ஆகலைனாலும் நீங்கள் மேனேஜ் பண்ணிடலாம். இந்த பல்செட்டர் ஒர்க் ஆகலைன்னா நீங்கள் மேனேஜே பண்ண முடியாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி லோக்கல் பல்செட்டர்லாம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி இந்த கேன் வச்சு இந்த லாக் பண்ணுற டெக்னிக்லாம் இருக்காதுங்க. ஜஸ்ட் ஆஃப் ஆல் கிளிப் பண்ணி பின் பண்ணுற மாதிரி இருக்குங்க. நீங்கள் பால் கறக்கும் போகும்போது பார்த்தீங்கனாலே நீங்கள் கறக்கறக்குள்ளே பல்செட்டர் கீழே விழுந்துருங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியாக எல்லாமே உள்ளே வச்சு லாக் பண்ணுற மாதிரி டைப்பில் கொடுத்துருக்காங்க. எல்லாம் இட்டாலி டெக்னாலஜி அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. இதை நான் வெல்வெஸ்ட்டாக நல்லாவே கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தேங்க. சர்ச் பண்ணி பார்த்துட்டு யூஸ் பண்ணிட்டு பார்த்துட்டேங்க. இது வரைக்கும் எந்த ஒரு கம்ப்ளைண்ட் வந்ததே கிடையாதுங்க.